சட்டப்பேரவையினுடைய சன்னிதானத்தில் அத்தாணி மண்டபத்தில் ராஜ அலங்காரத்தோடு முதலமைச்சராக வெற்றி பெற்று கம்பீரமாக சிவபெருமானின் அடியையும் முடியையும் நெருங்க இயலாத கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும் கிரோதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் யுகத்தில் தங்க மலை விதைகள் கூட உருவான இடத்திலேயே விட விரும்புவதில்லை. உங்களுக்கு கேட்டிருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் இன்னொரு கேள்வி இருக்கு. அமைச்சர் என்ன தொழில்னு சொல்லுவாங்க. 2016 மாண்புமிகு முதலமைச்சராக அக்ரி ப்ராடக்ட்ல தொழில் தொடங்குவீங்களா சொல்லுங்க. வேற இல்ல கேள்வி கேட்டுட்டேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நிலவில் ஒளியுண்டு, மலரில் வாசமுண்டு, நீரில் அலையுண்டு, அறிவில் தெளிவுண்டு, அமைதியில் பெருமை உண்டு. ஆம், இனி வரும் நாட்களில் மக்களின் விழிப்புணர்வால் சட்டப்பேரவையினுடைய சன்னிதானத்தில் அத்தாணி மண்டபத்தில் ராஜ அலங்காரத்தோடு முதலமைச்சராக வெற்றி பெற்று கம்பீரமாக அமர உள்ள எங்களின் வெற்றி திருமகன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி பிரம்மாவினாலும் திருமானினாலும் சிவபெருமானின் அடியையும் முடியையும் நெருங்க இயலாத கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும் கிரோதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் யுகத்தில் தங்க மலையாகவும் விதைகள் கூட உருவான இடத்திலேயே விட விரும்புவதில்லை. உங்களுக்கு கேட்டிருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் இன்னொரு கேள்வி இருக்கு. அமைச்சர் என்ன தொழில்னு சொல்லுவாங்க. இருங்க, தொழில்துறை அமைச்சருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க. தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு முகவரி தந்து கொள்கைகள், கோட்பாடுகள், செயல்பாடுகள், திட்டமிடல் என நிர்மாணம் செய்து 2014 2016 மாண்புமிகு முதலமைச்சராக தொழில் தொடங்குவீங்களா சொல்லுங்க. வேற இல்ல கேள்வி கேட்டுட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் தொழில் முதலீடுகளை ஈர்க்க உலகத்தில் எங்கு சென்றாலும் அவர் முதலில் கேட்பது விவசாயம் சார்ந்த தொழில்பேட்டைகளுக்கான ஊக்குவிப்பை தர வேண்டும் என்ற முயற்சியில் தான் அவர் இறங்கியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.